ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் திவ்யா பழனி. ஸோ அதனால தான் என்னோடய சேனல்லையும் திவ்யா பழனிஸ் கோலங்கள்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து திருக்கார்த்திகை வரப்போகுது. அது போக கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு நல்ல அழகான ஒரு விளக்கு கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் 5.3 வரிசையில் போட்டிருக்கேன். இது மிகவும் ரொம்ப எளிமையான கோலம், எல்லாருமே போடலாம். நான் எப்படி போடுறேனோ நீங்கள் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சுற்றிலும் நான் இப்போ எல்லாத்துலேயும் நான் கண் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்களும் கண் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இப்போ நான் வளைவு போடுறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் வளைவு போடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா ஒவ்வொரு விளக்காக வரைஞ்சி இப்படி நீங்கள் சுற்றிலும் வரைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு சுற்றிலும் கண் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கீழே நீங்கள் அகல் விளக்கு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வரைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா மேலே இந்த தீபத்துக்கு போட்டிங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பூ மாதிரி அது கனெக்ட் ஆகும். ஸோ வந்து இந்த விளக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ போட்டிங்கன்னா அந்த விளக்கும் கரெக்டாக வந்துடும், இல்லைன்னா கிராஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர், என்ன கலர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அந்த கலரை அதில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு இந்த ரோஸு வித் பச்சை கொஞ்சம் கலர் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் விளக்குக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ அடுத்து நான் தீபத்துக்கு கலர் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நான் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து எல்லோ கலர் கொடுத்திங்கன்னா அது வந்து பார்க்க கொஞ்சம் ரியலாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து ரெட் கலரில் கொடுத்திங்கன்னா தீபம் வந்து பார்க்க வந்து நமக்கு வந்து ஒரு ரியல்டிக்காக தெரியும், சரிங்களா? ஸோ வந்து அந்த ஆரஞ்சு கலரை நான் ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சின்ன பூக்கும் கொடுத்துக்குவேன் கலரு. ஆக்சுவலாக நான் அதுக்குள்ளே கலருக்கு வந்து என்ன கலர் கொடுத்துருக்கேன்னா மயில் கழுத்து கலரே டார்க் கலர். அது உங்களுக்கு தெரியுதா? ஒரு சில பேருக்கு டக்குன்னு பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தெரியும். பிளாக் கலர் கிடையாது. நான் கையில் இருக்க கோலப்படி பாருங்கள், அது வந்து மயில் கழுத்து கலரே பார்த்திங்கன்னா டார்க் கலர். ஸோ ஆரஞ்சு கலர் பக்கத்தில் அது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். பட்டு வீடியோவில் வந்து பார்க்கும்போது பார்த்தா கொஞ்சம் ரொம்ப டார்க்காக டக்குன்னு பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தோணுச்சு. விளக்கு பக்கத்தில் கருப்பு கலருங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அதை ஆல்ட்ரு பண்ணி மாற்றிருக்கேன். பாருங்கள், நான் அதுக்கு மேலே வந்து அப்புறமேட்டு ரோஸ் கலர் கொடுத்து அதை எப்படியோ மேனேஜ் பண்ணியிருந்துப்பேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் அடுத்து இந்த கண்ணுக்கு கலர் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த தீபத்துக்கும் நான் வந்து கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் வந்து போட்டோடனே ஒரு விளக்கு கொடுத்து பார்ப்போம், கலர் ஓகேவாக இருந்தால் தொடர்ந்து இந்த கலர் கொடுப்பேன், இல்லைன்னா கலர் மாற்றுவோன்னு நினச்சேன். இது கொடுத்துட்டு பார்த்தேன், விளக்கு கலர் வந்து வீடியோவில் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த கலரே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் இந்த கலரை தொடர்ந்து கொடுத்தேன். ஸோ இதை கொடுத்துட்டு அப்புறம் உள்ள விளக்குக்கு எனக்கு வந்து இந்த டெக்கரேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் இந்த டெக்கரேஷன் கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்கரேஷன் கொடுக்கணும்னு தோணும், நீங்கள் விளக்குக்கு உங்களுக்கு பிடித்தமான அலங்காரங்களை பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து உள்ளே வந்து ஒரு கீழே வந்து கார்னரில் சென்டரில் வந்து பூ போட்டு அந்த பூ கலருக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துட்டு முதல் சிந்தாமணி கலர் கொடுத்தேன். வெறும் சிந்தாமணி மட்டும் கொடுத்தோடனே அது ரோஸ் கலர், அதுவும் சிந்தாமணி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லைட் இந்த ஸ்கை கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் ரியல் ஸ்கை கலர், அந்த கலரை வந்து நான் அதுக்கப்புறம் அதில் அவுட்லைன் கொடுத்தோன்னே கொஞ்சம் பார்க்க எனக்கு லுக்காக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து மேலே வந்து அதுக்கு அவுட்லைன் கொடுத்தேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து மெரூன் சிந்தாமணி கலர் மட்டும் தான் கொடுத்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம் கேமராவில் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் எனக்கு திருப்தியாக தெரியலை, ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்த மட்டும் இந்த உள்ளே பாருங்கள், அந்த பூக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்து பார்த்தேன், அது கொடுக்க மாட்டேன். அப்புறமேட்டு வேணாம் செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு, ஏன்னா சென்டரில் டாட் வந்து எல்லோ கலர் தான் வச்சுருக்கோம், உள்ளேயும் எல்லோ கலரில் கொடுத்தா கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு நான் அது வேணான்னு நிப்பாட்டிட்டு இப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், சின்ன என்னமோ திருப்தியாக இருந்த மாதிரி தெரியலை எனக்கு பூவு. இப்போ நான் அப்படியே உட்காந்த மட்டும் எடுத்துருப்பேன் பாருங்கள், எந்திரிச்சு கூட நான் போகலை, அப்படியே நான்
பார்த்தே எனக்கு திருப்தியாக தெரியல. நான் கேமராவில் கூட சொன்னாலும் பார்க்கல நினைக்கிறேன். உடனே நான் எடுத்துகிட்டு இந்த கலரை கொடுத்துட்டேன். இது கொடுத்தோன்னே பாருங்கள், அந்த விளக்கு பாருங்களேன், ஒரு பளிச்சுன்னு ஒரு தெரியுதா? இப்போ பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த அவுட்லைன் கொடுக்காததுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ கோலம் நம்ம கலர் கொடுக்குறதுல தாங்க இருக்குது. நம்ம கலரை எவ்வளோக்கெவ்வளோ அட்ராக்ஷனாக கொடுக்குறோமோ கோலம் சூப்பராக இருக்குங்க. சின்ன கோலம் போட்டாலும் கலரை சூப்பராக கொடுத்தோம்னா கோலம் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? நான் இதோட கூட முடிச்சிடலான்னு பார்த்தேன். இதே சூப்பராக இருந்துச்சு மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி உள்ளான்னு பார்த்தேன். அப்படின்னா நான் போட்டு வச்சுருந்த நோட்டில் போட்டு வச்சுருந்த ஐடியா வேறு. அதனால் சரி நம்ம ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருவோம், ஃபினிஷிங் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டேன். இதை போட்டு முடிக்க எனக்கு டைம் ஆகிடுச்சு. இல்லைனா நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த கோலம். சரி வேணாம், போட்டு முடிப்போம், பொறுமையாக போடுவோம் அப்படின்ட்டு ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு போட்டு முடிக்க. அதனால் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு நான் லைவ் வேறு கொஞ்சம் போட்டனால எனக்கு ஆடியன்ஸ் டைம் கரெக்டாகவே ரெகுலராக இல்லை, எல்லாமே சொதப்பிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் லைவ் போடுறத நிப்பாட்டிட்டேன். சரிங்களா? நிறைய பேர் லைவுக்கு பார்க்குறவங்கன்னு இருக்கீங்க. கார்த்தியா சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் வருவாங்க, ரெகுலராக வருவாங்க நம்ம லைவை பார்க்குறதுக்குன்னு. அப்புறம் நீட்டா சிஸ்டர்னு இங்கே மகாராஷ்டிராலேருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க இப்போ தான் ஒரு 1 வீக்காக தான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேற்று விஜயவாடாவிலேருந்து சுஜாதான்னு ஒரு சிஸ்டர் புதுசாக வந்தாங்க. ஸோ அவங்களாம் ரெகுலராக வர்றேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காண்டி ரெகுலராக நம்ம சேனலுக்கு வர்ற குணாண்ணா, அப்புறம் காதரப்பா, நதியா சிஸ்டர், ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாருக்காண்டியும் சொல்லிடுறேன். இனிமேல் லைவ் கிடையாது. சரிங்களா? ஸோ இனிமேல் இது பண்ணுறதுன்னா என்னோடய வீடியோஸில் நீங்கள் உங்கள் லைக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கமெண்ட்ஸில் நம்ம பேசிக்குவோம். ஓகேங்களா? ஸோ பேச முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கமெண்ட்ஸில் பேசிக்குவோம். பட் லைவ் நான் ஒரு மாதத்தில் ஒரு லைவ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி டெய்லி லைவ் கிடையாது, மந்த்லி ஒர்க்கு. ஓகேங்களா? அது லைவ் போட்டோன்னா அந்த டைம் எனக்கு ரெகுலராக வர மாட்டேது வீடியோஸ்க்கு. அது மாறிடுது. எனக்கு லைவ் போடுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருந்துச்சு. இந்த டைம்னா அந்த டைம் தான் பார்ப்பாங்கன்னு ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த டைமிங்கே இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு 10 நாள் அது மாறிடுது. அப்போ நான் எந்த டைம் அப்லோட் பண்ண நான் போட்டுட்டு இருந்த டைம் பார்த்தா இப்போ ஆளுகளே இல்லாத மாதிரி எனக்கு காட்டிடுச்சு. அதனால தான் இப்போ நான் வேணாம் அப்படின்ட்டு சரி நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. நான் வாட்ச் ஹவருக்காண்டி தான் மெயினாக லைவ் போட்டேன். வாட்ச் ஹவர் ரீச் பண்ணி மானிட்டைஸ் ஆகிடுச்சு சேனலு. ஸோ அதனால் இனிமேல் போட வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி சரி மந்த்லி ஒர்க்கை விசிட் பண்ணுறதுக்கு வேணால் அப்போ நான் என்றைக்கு நான் போடுறேன்னுட்டு நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இனிமேல் லைவ் கிடையாது. இனிமேல் ஓன்லி வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ லைவுக்கு வர்ற என்னோடய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இதுலேயும் உங்கள் லைக்கு கமெண்ட்ஸை பண்ணுங்கள். சரிங்களா? அதில் காணாமேன்ட்டு இது பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோடய வீடியோஸு ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் எப்படி லைக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ எனக்கு அதெல்லாம் ஒரு இதாக இருக்கும். அதில் எப்படி பண்ணீங்க அதே மாதிரி இதுலேயும் உங்களோட ஆதரவை கொடுங்க. சரிங்களா? உங்கள் அன்பும் ஆதரவும் இருந்தனால தான் நான் நல்லபடியாக சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கிறேன். ஸோ இன்னும் மேன்மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்களும் கோலம் பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன், அது கீழே வரும். அந்த ஷேருன்னு வரிசை ஆப்ஷன் வரும் இல்லையா, அது பக்கத்தில் வரும். ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்கும். ஹைப்புன்னு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை அப்டேட் பண்ணுங்கள், வந்துடும். அப்படியும் வரலன்னா என்னன்னு பார்த்து அதை இது பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ யூடியூப்பை அப்டேட் பண்ணாலே மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்துடும். எனக்கே வராமல் இருந்துச்சு அந்த ஆப்ஷனு. அப்புறம் நான் அப்டேட் பண்ணி எனக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்டேட் பண்ணி பாருங்கள், வரும்னு நினைக்கிறேன் மேபி. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு அப்படியே பாயிண்ட்ஸ் சேர்ந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விடும்.
ஸோ அது மூலமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸ் கிடைப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சின்ன ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் கோலம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாமல் உள்ளே போய் பெல் ஐக்கான் இருக்கும், இந்த கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் கீழே பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆல்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் வந்து வீக்லி 1 டைம் தான் கோலம் போட போகிறேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க, அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வீக்லி 1 டைம் தான் கோலம் போட போகிறேன். சரிங்களா? அது எப்பப்போ போட போகிறேன் அப்படிங்கிறது வந்து வந்து வியாழக்கிழமை, இனிமே வந்து வியாழக்கிழமை, ஓகேங்களா, வீக்லி தேர்ஸ்டே வந்து நான் கோலம் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆன பிறகு அப்புறம் வீக்லி ஒரு 2 டைம்ஸாக பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு இன்றைக்கினா மண்டேவும் தேர்ஸ்டேவும் அப்படி கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லி போடுற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து டெய்லி கோலம் கிடையாது, வீக்லி 1 டைம் தான். ஓகேங்களா? அது என்ன கிழமைன்னு சொல்லிட்டேன், வியாழக்கிழமை, அதாவது தேர்ஸ்டே தான் இனிமேல் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து மார்கழி மாதம் வருது இல்லையா, அந்த மார்கழி மாதம் வரும்போது வந்து நான் வேணால் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் இல்லைன்னா ஒரு வீடியோவிலே ஒரு 4 கோலம் போடுற மாதிரி அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற அன்றைக்கி உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் நான் போடுறது. ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோஸை போய் பாருங்கள், பார்த்து உங்கள் லைக்கு, கமெண்ட்ஸ், சின்ன கமெண்ட் சூப்பர் அப்படி சொன்னால் கூட எனக்கு போதும். சரிங்களா? பெருசாக வளன்லாம் நான் பெரிய கமெண்ட்லாம் எதிர்பார்க்கல, சின்ன கமெண்ட் கூட நீங்கள் பண்ணால் போதும். ஆனால் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. சரிங்களா? இது எனக்கு நீங்கள் பண்ணுற சின்ன உதவி. சொல்லுவாங்களே சிறு துளி பெருவெள்ளம்னு, அது மாதிரி நீங்கள் பண்ணுற சின்ன உதவி வந்து எனக்கு வந்து பின்னாடி, இப்போ உடனே கிடைக்குமான்னு தெரியாது, பின்னாடி அது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எல்லாருக்கும் எளிய முறையில் தான் கோலம் போடுறேன், டக்குன்னு போடுற மாதிரி. அதே மாதிரி மெல்ல தான் போட்டு கட்டுறேன். சில பேர் டைம் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிலாம் நான் உங்களுக்கு போடலை. லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக எப்படி போடுறேன்னு ஆளுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் லென்த் வீடியோவை தான் போடுறேன். அதனால் உங்களுக்கு கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், கோலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் திவ்யா பழனிஸ் கோலங்கள். ஓகேங்களா? இப்போ தான் வளர்ந்து வரும் யூடியூபர். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இன்ஸ்டாலையும் நான் போடுறேன் திவ்யா பழனிங்கிற நேமில். ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். பை ஃப்ரெண்ட்ஸ்.